ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிபிஎஸ் குழுவினர் சார்பாக உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வெளிப்படுத்தின வேதாராய்ச்சி ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 4 வாரங்கள் நம்ம படிச்சோம். இன்னைக்கு 5வது வாரத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எது இருக்குமானாலும் தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். புதிய நபர்கள் ஒருவேளை இந்த வீடியோ, ஆடியோ இதெல்லாம் ரெகுலராக பெற்றுக்கொள்ள விரும்பினா அவங்களுடைய நம்பரை நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிபிஎஸ்க்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல அவங்கள சேர்த்துடலாம். அது மாத்திரமல்ல, அந்த டிபிஎஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணும்போது புதிய வீடியோஸையும் நீங்க புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜெபங்கள் எதுவா இருந்தாலும் தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சபைகளுக்கான செய்தியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். முழு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு லட்சிய கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா அல்லது அலட்சிய கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா என்பதுதான். இதை முழுவதுமாக படிக்கும் போது கிறிஸ்து வெற்றி பெற்றவன்றதை படிக்கிறோம். கடந்த முறை படிக்கும் போது எபேசு சபையை குறித்து நம்ம படித்தோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள 2வது அதிகாரத்திலிருந்து முடிந்தா 2 சபைகளை பற்றி படிக்கலாம். ஒன்று சிமிர்னா, இன்னொன்னு பெர்கமு. இந்த சிமிர்னா சபையை பற்றி எங்க ஆரம்பிக்குதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல சிமிர்னா சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி ஒவ்வொரு சபைகளுக்கும் கிறிஸ்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தான் யார் என்பதை முதலாவது வெளிப்படுத்துகிறார். 2வது, அவர்கள்ட்ட காணப்பட்ட நல்ல காரியங்களுக்காக அவர்களை பாராட்டுகிறார். 2வது. 3வது, அவர்களுடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிறார். அந்த குறைவுகளிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். 1வது வெளிப்படுத்தல், 2வது பாராட்டு, 3வது குற்றச்சாட்டு, 4வது ஆலோசனை, கடைசியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா 2 சபைகளை பற்றி படிக்கும்போது வித்தியாசமா இருக்கு. அது ஒன்று சிமிர்னா சபை, மற்றொன்று பிலதெல்பியா சபை. இந்த 2 சபைகள்லயும் குறைவுகள் சொல்லப்படல. சிமிர்னா சபையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், பாராட்டுகிறார், அடுத்து நேரடியா என்ன பண்றாருன்னா அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த குறைகளற்ற ஒரு திருச்சபை, குறை கூற முடியாத சிறப்பான ஒரு திருச்சபை, ஆண்டவர் கை நீட்டி பார்த்து இந்த காரியெல்லாம் உங்ககிட்ட தப்பா இருக்கு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு கவனமாக வாழ்ந்த ஒரு திருச்சபை. அதே நேரத்துல லவோதிக்கேயா திருச்சபையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த திருச்சபை முழுவதும் தேவனுடைய பார்வையிலே குறை உள்ள திருச்சபையா இருக்கு. ஆண்டவர் பாராட்டுவதற்கு ஒரு பாயிண்ட் கூட அங்க இல்லை. இந்த 2 சபைகளுடைய நிலைமைகளை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒன்று, சிமிர்னா சபையை போல குறைவற்ற விதத்துல ஆண்டவர் சுட்டி காட்டு, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் இருக்கு, சரி செய்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஜாக்கிரதையாக வாழ்கிறோமா? அல்லது அந்த லவோதிக்கேயா சபையை மாதிரி எல்லா குறைகளா இருக்கு, அதுல பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்றோமான்றதை யோசித்து பார்க்கலாம். சரி, சிமிர்னா சபையை பற்றி நம்ம படிக்கலாம். நேரம் இருந்துச்சுன்னா பெர்கமு சபையை பற்றி படிக்கலாம். சிமிர்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிட்டர், கசப்பு, அல்லது வெள்ளை போலம், மெர் சொல்லி அர்த்தம். வெள்ளை போலம்னு நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ பற்றி படிக்கும் போது நம்ம படிக்கிறோம். வெள்ளை போலம் என்பது இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யும் போது அதன் மீது பூசக்கூடிய ஒரு பொருள், நறுமண பொருள். சரி, இது முக்கியமான ஒரு நறுமண பொருள். அந்த அர்த்தத்துல உள்ள சிமிர்னா சபை, சிமிர்னான்ற இடம். சரி, இந்த சிமிர்னா இன்னைக்கு துருக்கியில உள்ள இஸ்மீர் நகர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. எபேசு சபையை பற்றி படிச்சோம் இல்லையா? இன்னைக்கு எபேசு சபை அங்க இருக்குதா, வேற பெயர்ல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எபேசு சபை இருந்த இடத்துக்கு அங்க ஒண்ணுமே இல்லை.
வெறும் கற்குவியல்கள் மட்டும் அங்கதான் இருக்கு. கடைசியா படிக்கும்போது படிச்சோம்ல, நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்னு சொல்லி சொன்னாரே, அந்த திருச்சபையே அங்க இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீக்கி விட்டார். அங்க ஒரு சில விசுவாசிகள் அங்க இருந்தாங்களாம். அந்த விசுவாசிகள்கிட்ட இங்க இருந்து போன, நம்முடைய நாட்டில இருந்து போன விசுவாசிகள் பேசும்போது அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை, வசனத்தை தெரியவில்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. அமிதமாக அந்த சபை முடிந்து விட்டது. சரி, அடுத்து இந்த ஸ்மிர்னா சபையை பற்றி படிக்கும்போது, இது இஸ்மீர் சொல்லி இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு நகர். இது அந்த எபேசு சபையில இருந்து ஏறக்குறைய 25 மைல் தூரத்துல இருந்த ஒரு இடம். சரி, எபேசுக்கு வடக்கே அமைந்த அழகான செல்வாக்கு மிகுந்த துறைமுக நகரம். இது ஒரு பெரிய வணிக மையம். அது மாத்திரமல்ல, அந்த காலத்துல அறிவியல் மருத்துவ துறையில் சிறந்து விளங்கின ஒரு நகரம். சரி, இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன கேள்வி? இதெல்லாம் எங்க இருக்கு? வேதாகமத்துல எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். வேதாகமத்தை ஆழமாக ஆராய வேண்டுமானால் மற்ற நூல்களையும் படிக்க வேண்டும். வரலாற்று பூர்வமாக வேதாகமத்திலே வரக்கூடிய இடங்கள், வேதாகமத்திலே வரக்கூடிய நபர்கள், அவங்கள குறித்து படிக்கிறோம். இப்போ சிமிர்னான்றதை நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் டிக்ஷனரி அல்லது வேதாகம அகராதின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுல படிக்கும்போது இந்த காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை படிப்பது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு தடை கிடையாது. அதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, பேரரசர் வழிபாடு, அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை வணங்கினாங்க இல்லையா, அந்த வணங்கின வழிபாடு இந்த தேசத்துல, இந்த இடத்துல மிகவும் பிரபலமாக காணப்பட்டது. தங்களுடைய அந்த ரோம பேரரசருக்கு மிகவும் விசுவாசம் உள்ளவர்கள் இந்த சிமிர்னா பட்டணத்து மக்கள். அப்படி இருக்கும்போது சிமிர்னால இருந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அந்த ரோம மன்னனை, சக்கரவர்த்தியை வணங்காதபடியினால, அல்லது ரோம சக்கரவர்த்திக்குன்னு சொல்லி ஒரு சிலையை அமைத்து கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சிலையை வணங்காததால பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அப்போ சிமிர்னா சபை உபத்திரவப்பட்ட ஒரு சபை, அதிகமாக உபத்திரவப்பட்ட ஒரு சபை, வேதனைப்பட்ட ஒரு சபை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சபைகள் எல்லாமே பக்கத்துல இருந்த சபை. எபேசுல இருந்து 25 மைல் தூரத்துல இருந்த சபை. அது மாத்திரமல்ல, சிமிர்னாக்கு இன்னும் ஒரு பெயர், நிக் நேம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, போர்ட் ஆஃப் ஏசியா, ஆசியாவுடைய துறைமுகம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அந்த சிமிர்னா சபையை குறித்த, சிமிர்னா இடத்தை குறித்த ஒரு சில காரியங்கள். அந்த இடத்துல ஒரு திருச்சபை உருவாக்கியிருக்கு. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக உருவாக்கி இருக்கலாம். இந்த எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, மற்ற 4 சபைகளும் யோவானுக்கு பரிச்சயமான ஒரு சபைகளாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. சரி, இந்த சபையை ஆண்டவர் பேசும்போது முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? நம்ம 8ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். 2வது அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நான் முந்தினவர், நான் பிந்தினவர். என்ன அர்த்தம்? ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த எண்ட். நானே ஆரம்பம், நானே முடிவுன்னு சொல்லி சொன்னார்ல, அதான் அதோடைய அர்த்தம், முந்தினவர் பிந்தினவர். அது மாத்திரமல்ல, மரித்ததிலிருந்து பிழைத்தவர். என்ன அர்த்தம்? மரணத்தின் மீது வெற்றி சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அந்த முதல் அதிகாரத்துல சொன்ன காரியத்தை தான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். ஏன் சிமிர்னா சபைக்கு விதமாக அவர் வெளிப்படுத்துகிறார்? முந்தினவர், பிந்தினவர், மரணத்திலிருந்து பிழைத்தவர், மரித்தாலும் உயிரோடு இருக்கக்கூடிய கர்த்தர். மரணத்தை பற்றி மறுபடியும் வருது. 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை,
பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. சிஸ்டர் சாரி, 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை என்றெழுது. 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லைன்னு சொல்லி சொல்றார். என்ன அர்த்தம்? அதாவது மரணத்தை குறித்து பேசுறார். அறிமுகத்துல பேசும்போது தான் மரித்தாலும் உயிரோடு இருக்கக்கூடிய கர்த்தர்னு சொல்லி சொல்றார். 2வது, அப்படி ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு 2ஆம் மரணம் இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறார். இது எல்லாமே எதிரிமா குறிக்குது, மரணத்தின் மீது ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர். ஏன்னா சிமிர்னா சபையில தங்களுடைய விசுவாசத்துக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக மரித்தும் உயிரோடு இருக்கக்கூடிய கர்த்தராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சரி, அப்படி வெளிப்படுத்தும் போது மற்ற சபைகளுக்கு குற்றங்களை சொல்லுவார். ஆனா இதுல பாராட்டு மட்டும்தான் இருக்கு. என்ன பாராட்டு இருக்கு? 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய பட்டியல் போடுறார். சிமிர்னா சபையை பாராட்டக்கூடிய பட்டியல். பொதுவா புதிய ஏற்பாடை படிக்கும் போது, நிருபங்களை படிக்கும் போது அதுல வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகளின் சரியான அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிப்போமானா அது நமக்கு பயனுள்ள விதத்துல அமையும். ஏற்கனவே வரலாற்று மக்களை பற்றி படிச்சிருக்கோம். ஆபிரகாம் பற்றி படித்திருக்கிறோம். கடைசியாக தாவீதை பற்றி படித்தோம். தாவீது அரசனை பற்றி படிச்சோம். அதை படிக்கும் போது அவங்களுடைய பண்புகளை பற்றி படிப்போம். ஆனா அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது அதுல வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வோமானால் அது நமக்கு பயனுள்ள விதத்துல அமையும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறேன். அதாவது சிமிர்னா சபையின் விசுவாசிகளை பாராட்டும் போது என்ன சொல்றாருன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் முதலாவது. 2வது, உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். 3வது, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். இப்போ இருக்கிற கண்டிஷன் தரித்திரமான கண்டிஷன். தரித்திரன் என்று அறிந்திருக்கிறேன். உனக்கு விரோதமாக யூதர்கள் என்று தாங்கள் சொல்லிக் கொண்டும் உனக்கு விரோதமாக பேசக்கூடிய தூஷணங்களை நான் அறிந்திருக்கிறேன். 4 காரியங்களை அவர் சொல்றார். 1, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 2வது, உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். 3வது, தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். 4வது, தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? இந்த சபை ஒரு சோம்பேறியான சபை கிடையாது. இந்த சபை கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியமாக செயல்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் அவங்கள பாராட்டுறார். கேட்டிருக்க அருமையான விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கென்று இவ்விதமாக செயல்படுகிறோமா? என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் சொல்றார், உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். 2வது என்ன சொல்றாருன்னா, உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். உபத்திரவத்தை அறிந்திருக்கேன். எதற்கான உபத்திரவம்? ராயன், அந்த ரோம சக்கரவர்த்திக்கான ஒரு சிலையை அங்க நிறுவிட்டாங்க அந்த ரோம சாம்ராஜ்யத்துல. அது மாத்திரம் இல்ல, பெர்கமுன்ற இடத்துலதான் முதல்ல ரோம சக்கரவர்த்தி ஆகிய ராயனுக்கு, அந்த ராஜாவுக்கு ஒரு சிலையை உருவாக்கி அந்த சிலையை வணங்கணும்னு சொன்னாங்க. அந்த சிலையை வணங்குறது எப்படின்னா, அத அரசியலோடு சேர்த்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆவிக்குரிய காரியம் மட்டும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துக்கு அல்லது ஒரு முறை, வாழ்க்கையில ஒரு முறை அந்த ராயனுடைய சிலைக்கு முன்பாக ஒருவன் நின்று, முக்கியமாக கிறிஸ்தவன் ஒருவன் நின்று, யூதர்களை பற்றி படிக்கலாம், ஒரு கை நிறைய சாம்பிராணியை எடுத்து சீசர் இஸ் த லார்ட், சீசர் அல்லது இந்த ரோம சக்கரவர்த்தியே கடவுள், அவர் தான் லார்டுன்னு சொல்லிட்டு அந்த எரியக்கூடிய அக்கினி முன்னால நெருப்புல அந்த சாம்பிராணியை போட்டுட்டு வணங்கிட்டு வந்து விடுவோமானா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் படி இவன் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் உண்மையான ஒரு குடிமகன் சொல்லி கொடுத்துருவாங்க.
அந்த சர்டிபிகேட்டை ஒரு தடவை தான் வாழ்க்கையில வாங்கிட்டா அதுக்கு பிறகு அவங்க யாருனாலும் சரி, எங்க போயினாலும் சரி, தங்களுடைய கடவுள்களை வணங்கிக்கலாம். இதான் அன்னைக்கு இருந்த கட்டுப்பாடு. ஆனா சிமிர்னா சபையில இருக்க விசுவாசிகள் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, ஒரு தடவை வணங்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி வணங்காவிட்டுல என்ன கிடைக்கும் தெரியுமா? அவர்களை கொன்று விடுவார்கள். மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருந்தது. ராயனையோ, ராயனுடைய உருவத்தையோ, ராயனுடைய சிலையோ வணங்காத கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா கிடைச்சிச்சு பரிசு? மரணம். மரணம். ஆனால் அதற்கும் தயாராக இந்த சிமிர்னா சபை வணங்கவில்லை. விளைவு என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து சென்ற திருச்சபை. அருமையான தேவனுடைய மக்களே, யாருக்கு உபத்திரவம் உண்டு தெரியுமா? உலக மக்கள் வாழுகிற மாதிரி வாழக்கூடிய மக்களுக்கு உபத்திரவம் கிடையாது. ஆனால் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக அவரை தவிர அவரை வைக்கக்கூடிய இடத்துல வேறு எதையும் யாரையும் வணங்க மாட்டேன் என்று தீர்மானிக்கக்கூடிய மக்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் உண்டு. அன்காம்ப்ரமைசிங் லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் கூட உலகத்தோட ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை முறை இது நம்மகிட்ட உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றது எனக்கு உபத்திரவமே கிடையாது, பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தின் வளைவு நெளிவுகளுக்கு தக்கதாக தங்களை மாற்றி விடுகிறார்கள். ஆனா சிமிர்னா சபை அப்படி இல்லை. இல்ல, அவர்களுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? யாருக்கு தெரியும் நான் கடந்து போற பாதை? ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, எனக்கு தெரியும் நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எனக்காக நிற்பதினாலே நீ கொடுக்கக்கூடிய கிரயம் என்ன என்பது எனக்கு தெரியும் சொல்லி அந்த சபையை பாராட்டுகிறார். He knows, the Lord knows. உபத்திரவத்தை அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர். மூன்றாவது ஒரு வார்த்தை வருது பாருங்களேன். இது முக்கியமா நாம் படிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 9ஆம் வசனத்துடைய நடு பகுதியை பாருங்க. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபை தரித்திரமான ஒரு சபை. இது என்னது? ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருந்தும் இப்போ தரித்திரரா இருக்காங்க. நமக்கு புரிய மாட்டேது இல்லையா? வசனத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான அர்த்தத்துல அதை என்ன செய்யணும்? படிக்கணும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் சொல்லும் போது வேதாகமத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய எழுதுறார். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை சொல்றார். என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஐஸ்வர்யவான்கள். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன அறிமுகப்படுத்துகிறார்? ஊழியக்காரனாகிய அவர் என்ன அறிமுகப்படுத்துகிறார் என்று ஒரு சில வசனங்கள் 2 கொரிந்தியர்ல இருந்து படிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொண்டு 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் அப்படியே ஒரு திறந்த புத்தகமாக கொரிந்து திருச்சபை மக்களுக்கு முன்னாடி திறந்து வச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? கள்ள போதகர்களையும் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தரித்திரர் எனப்பட்டாலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறோம். என்ன அர்த்தம்? கையில உலக பிரகாரமான சொத்து பணம் ஒண்ணுமே இல்லை. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய காரியங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட பவுல் அதான் எழுதுறாரு. இதே காரியத்தை தான் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த இடத்துல சிமிர்னா சபையில ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எனப்பட்டாலும் தரித்திரராக இருந்ததற்கான காரணம் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. வரலாற்றை படிச்சு பார்க்கும்போது அன்றைக்கு அந்த ரோம பேரரசுக்கு கீழே இருந்த திருச்சபைகள் இருந்துச்சு இல்லையா? கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய விசுவாசத்திற்காக அநேக காரியங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்னதை இழந்தாங்க? தங்களுடைய சொத்துக்களை இழந்தார்கள். தங்களுடைய பிரிவிலேஜஸ், தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஸ்லாக்கியங்களை இழந்தார்கள். எப்படி இழந்தார்கள் நீங்க கேட்கலாம். அந்த ராயனுக்கு முன்னாடி போய் சாம்பிராணி போட்டு ராயனே கடவுள்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க.
அந்த சர்டிபிகேட் இருக்கக்கூடிய மக்கள் தான் அன்றைக்கு உள்ள சங்கங்களிலே பங்கு பெற முடியும். உதாரணத்துக்கு பல்வேறு விதமான யூனியன் சங்கங்கள் இருந்துச்சு. என்ன சங்கம்? வியாபாரிகளுக்கான சங்கம் இருந்துச்சு. அந்த சங்கத்திலே அங்கத்தினரா இருக்கக்கூடிய ஒரு மனிதனாலதான் வியாபாரம் செய்ய முடியும். அதே போல துணி துவைப்பவர்களுக்கான சங்கம் இருந்துச்சு. காய்கறி விவசாயிகள் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில சங்கம் இருந்துச்சு. பல்வேறு பணிகளை செய்கிறவர்கள் மத்தியில சங்கம் இருந்துச்சு. இறைச்சி வெட்டி விற்கிறாங்க இல்லையா, கறிக்கடை, அந்த கறிக்கடை மக்கள் மத்தியில சங்கம் இருந்துச்சு. முடி வெட்டுறாங்கல்ல, அவங்க மத்தியில சங்கம் இருந்துச்சு. டெய்லர்ஸ், துணி தைக்கக்கூடிய தையல்காரர் மத்தியில சங்கம் இருந்துச்சு. இந்த சங்கங்கள் எல்லாவற்றிலையும் சேர்ந்துதான் ஒரு மனிதன் தன்னுடைய பணியை செய்ய முடியும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை நியமிக்க முடியும். தான் ஒரு வேலை பார்த்து அந்த வேலை மூலமாக சம்பாதித்து அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே கடவுள். ஒருவேளை சட்டங்கள் மாறினாலும் ராஜாக்கள் மாறினாலும் அவர்களை வணங்க மாட்டோம் என்பதுல தெளிவாக அர்ப்பணிப்போடு இருந்தவர்கள் இந்த சிமிர்னா திருச்சபை மக்கள். விளைவு என்ன தெரியுமா? இந்த சங்கங்களுக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். அவங்களால ஒரு டெய்லர், ஒரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசியான ஒரு தையல்காரர் தன்னுடைய விசுவாசத்திற்காக எதை இழந்துட்டார்னா தன்னுடைய தொழிலை போய் அவரால் செய்ய முடியாது. யோசித்து பாருங்களேன். ஒரு தையல்காரர் அவர் தைக்கலன்னா அவருடைய வீட்டுக்கான தேவைகள் எவ்விதமாக சந்திக்கப்படும். ஒரு கறிக்கடைக்காரரு கறி வெட்டுவதற்கோ அதை விற்பதற்கோ அனுமதி அளிக்கப்படாதிருந்தால் அவர் எப்படி வாழ முடியும்? யோசித்து பாருங்க. ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த தரித்திரம் வந்தாலும் சரி, தங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக நின்ற சிமிர்னா திருச்சபை அததான் ஆண்டவர் பார்க்கிறார். சிமிர்னா திருச்சபை மக்களே, நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எனக்கென்று நீங்கள் நின்றதின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து தரித்திரராகிவிட்டீர்கள். அதை நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய முரண்பாடு இல்லையா? இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய போதனைகளுக்கும் வசனம் சொல்லக்கூடிய காரியத்துக்கும் பெரிய முரண்பாடு இருக்குல்ல. இன்றைக்கு உள்ள இந்த செழிப்பு கொள்கையில மக்கள் சொல்லக்கூடிய காரியம், நீ விசுவாசிப்பாயானால் பெரிய பணக்காரராக மாறிவிடுவாய். ஆனால் இந்த இடத்துல வேதத்துல சிமிர்னா திருச்சபையை படிக்கும் போது என்ன படிக்கிறோம்னா, இவர்கள் விசுவாசத்திற்காக நின்றபடியினாலே கொடிய தரித்திரத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த தரித்திரம்ன்ற வார்த்தை ஒரிஜினல் கிரீக் வார்த்தையில கொடிய தரித்திரம், ஒன்றுமே இல்லாதவர்கள், அடிப்படை தேவை கூட சந்திக்க முடியாதவர்கள். யோசித்து பாருங்களேன். உபத்திரவத்தின் மத்தியில உண்மையாக இருந்த திருச்சபை. கேட்க அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான சூழ்நிலைகள் வருமானா, நான் கிறிஸ்தவன் என்பதாலே எனக்கு வேலை கிடைக்காட்டா, கிறிஸ்தவன் அல்லது வசனத்தின்படி நான் வாழுவேன் என்பதற்காக எனக்கு சலுகைகள் மறுக்கப்படுமானால் நான் என்ன செய்வேன்? யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி அறிக்கையிடுவார்களானால் அல்லது தங்களுடைய சர்டிபிகேட்ல சொல்வாங்களானா தங்களுடைய சலுகைகள் மறுக்கப்படும், தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் கிடைக்காதுன்னு சொல்லி கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடி இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா? அநேக விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உண்மைதாயா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனா நமக்கு பிழைக்க தெரியல, இந்த உலகத்துல எந்தெந்த சூழ்நிலையில எவ்விதமாக இருக்கணுமோ அவ்விதமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ராயனுக்கு முன்பாக நின்று ஒரு கை நிறைய சாம்பிராணியை எடுத்து ராயனே கடவுள் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க அந்த சர்டிபிகேட் கிடைச்சிடும். இன்னைக்கு உலக ஞானத்துல அநேக விசுவாசிகள் இவ்விதமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க போய் ராயனை வணங்க வேண்டாம், கையில சாம்பிராணியை எடுத்துட்டு இருதயத்துல இயேசு கிறிஸ்துவே கடவுள்னு சொல்லி ஒரு தடவை தூக்கி போட்டுட்டு வந்துட்டா என்ன, யாருக்கு தெரியும், யார் பார்க்க போறா சொல்லக்கூடிய விசுவாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம் இல்லையா? 17 வயது 18 வயது வாலிபர்கள் தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம்ல. அனனியா, அசரியா, மிஷாவே பாபிலோனிய அந்த நேபுகாத் நேச்சார் மூலமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயரிடப்பட்ட வாலிபர்கள். ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்தி எல்லாரும் விழுந்து வணங்காட்டா உங்களை தூக்கி எரிகிற அக்கினி சூளையில போட்டுருவாங்கன்னு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
இன்னைக்கு அதான் சொல்றாங்க, அதான் விசுவாசம்ன்றாங்க. ஆனா அதுக்கு பின்பகுதி என்ன தெரியுமா சொல்கிறது? தப்புவியாமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எரிந்து சாம்பலானாலும் பரவாயில்லை, ராஜா நிறுத்திய பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இப்படி ஒரு விசுவாச அனுபவம் நம்ம லைஃப்ல உண்டா? நம்ம செல்ற இடங்கள்ல என்னுடைய ஆதாயம், என்னுடைய பாதுகாப்பு, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியம்னு சொல்லிட்டு எத்தனை முறை கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம்ல. சிமிர்னா சபை அமிதமாக மறுதலிக்கவில்லை. கொடிய தரித்திரத்திற்கான காரணம் அவருடைய விசுவாசம். விசுவாசத்திற்காக உறுதியாக நின்றபடியினால கொடிய தரித்திரத்தை அடைந்தார்கள். நம்ம நாட்டிலையும் அநேக காரியங்கள் நடக்குது இல்லையா? சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்திய ராணுவத்துல பணியாற்றிய ஒரு மனிதன், முக்கியமான பொறுப்புல உண்மையை உத்தமமாக பணியாற்றிய ஒரு கிறிஸ்தவன், அவர் மற்ற தெய்வங்களை வணங்காதபடியினால், தான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை அவர் பின்பற்றினபடியினால் அவரை திடீர்னு சொல்லி பணியை விட்டு நீக்கிட்டாங்க. அவருடைய PF, அவருடைய பென்ஷன் எதுவுமே வராதுன்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் என்ன தப்பும் பண்ணல. ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை அவர் வணங்கினார். கிறிஸ்துவை தவிர வேற எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. விளைவு எல்லாவற்றையும் இழந்தார்கள். இந்த சிமிர்னா மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்து கொடிய தரித்திரத்திலே கடந்து போனார்கள். இது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியும். கேட்டிருக்க அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள யார் யார் நீங்கள் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறபடியினால எத்தனை காரியங்களை இழந்து அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாதபடிக்கு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சிமிர்னா சபை மக்களே, சிமிர்னா சபையே, நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி சொல்றேன். சரி, உன்னுடைய தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். மூன்றாவது சொல்லும் போது என்ன சொல்றாரு? தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இது என்ன ஒரு பெரிய புது பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனையா இருக்கு? ஏன் இந்த யூதர்களை சாத்தானுடைய கூட்டத்தார்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஏன் இவ்விதமாக சொல்லுகிறார்? அந்த சிமிர்னா சபையின் தூதனுக்கு இவ்விதமாக ஏன் சொல்றார்? படிக்கும்போது வரலாற்று பின்னணியத்தின் அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரோம சாம்ராஜ்யத்துல எந்தெந்த மதங்கள் அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த மத மக்கள் மாத்திரம் தங்களுடைய தெய்வத்தை வணங்க முடியும். யூத மதம் ரோம சாம்ராஜ்யத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மதம். கிறிஸ்தவம் கிபி 2வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அங்கீகரிக்கப்படல. யூதர்கள் யெகோவாவை மாத்திரம் வணங்குவதற்கு உரிமை உண்டு. யூதர்கள் ரோம சக்கரவர்த்தியை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோம சக்கரவர்த்தியின் சிலையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையிற்கு கொண்டு போகும்போதே அந்த யூத சாம்ராஜ்யம் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு? ரோம சாம்ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. ஆனா யூதர்கள் தங்களுடைய தெய்வமாகிய ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை வணங்கினாங்க. சரி, அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இந்த யூதர்களை பற்றி பார்க்கும்போது தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதராய் இராமல் இருக்கக்கூடிய மக்கள், அது என்னதுப்பா, அது ஒண்ணும் புரியலையே சொல்லி யோசிக்கலாம். தங்களை யூதர்கள் சொல்லி சொன்னாங்க, ஆனா அவங்க யூதர்கள் கிடையாது. அப்போ இவங்க புறஜாதியாரா? புறஜாதியார்ன்ற வார்த்தைக்கு யூதர்கள் அல்லாத மக்கள் எல்லாருமே புறஜாதியார். இவங்க புறஜாதியார் சொல்லி சொல்லப்படல, இவங்க யூதர்கள் தான். அந்த எபிரேய ஹீப்ரு ரேஸ்ன்னு சொல்லி சொல்றோம்ல, ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த மக்கள், யூதா கோத்திரத்துல இருந்து வந்த மக்கள், யூதர்கள் அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை ஏன் யூதர்கள் சொல்லன்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தின் அடிப்படையில பவுல் அநேக காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரோமர் 2வது அதிகாரம் 28, 29வது வசனங்களை வாசிங்க. ரோமர் 2வது அதிகாரம் 28, 29வது வசனங்களை வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாய் இருக்கிறது. இந்த வசனங்கள்ல
அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்துல முழுசும் எழுதுறது என்னன்னா ரட்சிப்பை பற்றி எழுதுறாரு. இந்த இடத்துல எழுதும் போது யூதர்களுடைய பின்னணியத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறா தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்ததாலேயோ அல்லது விருத்த சேதனம் பண்ணினதாலேயோ ஒருவன் யூதன் கிடையாது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன் சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல இந்த மக்கள் யூதர் என்று தங்களை சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல. எந்த விதத்துல யூதர்கள் அல்ல? நம்ம சொல்றோம் இல்ல, பெயர் கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் பண்புகளையோ கிறிஸ்துவின் போதனைகளையோ பின்பற்றாத மக்கள். இதுல இன்னொரு வாசனம் இருக்கு பாருங்களேன், இன்னொரு வார்த்தை வருது. யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர். பயங்கரமான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். எப்படி யூதராய் இராதவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்க முடியும்? வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இன்னும் மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சாத்தான்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அக்யூசன் சொல்லி அர்த்தம், குற்றம் சாட்டுகிறவன் சொல்லி அர்த்தம். சேட்டன்ற வேர்டுக்கு அக்யூசன் சொல்லி அர்த்தம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீது இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசுன்னு சொல்லி இருக்கு. அப்போ சாத்தான்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா அக்யூசன். இந்த இடத்துல சாத்தானின் கூட்டத்தார் செய்யும் தூஷணம் இருக்கு. இன்னொரு கமெண்டேட்டர் என்னமோ எழுதுறாருன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல த சினகாக் ஆஃப் சேட்டன் சொல்லி எழுதுறாரு. அதாவது அந்த ஜப ஆலயம் இருக்குல்ல, அந்த ஜப ஆலயம் யூதர்களுடைய ஜப ஆலயம் அல்ல, அது சாத்தானுடைய ஜப ஆலயம் சொல்லி எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்திலே கூடி வருவது தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிப்பதற்காக. ஆனா இந்த யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? தங்களுக்கு முழு சுதந்திரம், ஜன சுதந்திரம், ராயனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ராயனுடைய டெம்பிளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு சலுகைகள் மறக்கப்படவில்லை. மத சுதந்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. ஏற்கனவே ரோம சாம்ராஜ்யத்துல கிறிஸ்தவர்கள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். எப்படி நம்ம தேசத்துல குறிப்பிட்ட ஒரு கட்சி பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்லி சொல்லாட்டா, அல்லது இந்த தெய்வத்தை வணங்காவிட்டால் இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் சொல்லி கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற சிறுபான்மையினருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்களோ, அவ்விதமான சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்துச்சு. அவ்விதமான சூழ்நிலை இந்த சிமிர்னா சபை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்ம தேசத்துல சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மறந்துட வேண்டாம். அப்படி இருக்கும்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூதர்கள்ல அறவேக்காடா இருக்கிறவங்க ஜபாலயத்துல கூடி வந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? சாத்தான் செய்யக்கூடிய அதே தவறை செய்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? எந்தெந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போய் அந்த ராயனுடைய சிலைக்கு முன்னாடி சாம்பிராணிய போட்டு ராயனே கடவுள் சொல்லி சொல்லையோ, அவர்கள் தேச துரோகிகள், இவங்கெல்லாம் இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இவர்களை குறித்து குற்றம் சாட்டி ரோம அதிகாரிகள் கையில பிடிச்சு கொடுத்தாங்க. துரோகிகள் குற்றம் சாட்டக்கூடிய மக்கள், தன்னுடைய சகோதரர் மீது குற்றம் சாட்டக்கூடிய சாத்தான் கூட்டத்தார். இதை மறந்துட வேண்டாம். அப்போ நம்முடைய சகோதரர் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் என்ன தெரியுமா? மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? காசிப், புரணி பேசுறது. ஒரு ஆளை பத்தி இல்லாது பொல்லாது எல்லாத்தையும் பேசி அவருடைய பெயரை, அவருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவது. இது யார்கிட்ட வருது தெரியுமா? சாத்தான் கிட்ட இருந்து வருது. அது யாருடைய பண்பு தெரியுமா? சாத்தானுடைய பண்பு. அப்போ யார் செய்த தவற சொல்றதும் குற்றம் சாட்டுறது அப்படி இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கென்று, சபையின் விருத்திக்கென்று தவறான காரியங்களிலே மக்கள் மாட்டி, தவறான மனிதர்கள் கையில மாட்டி சீரழியாதபடிக்கு சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக முகத்துக்கு நேராக சொல்ல வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் இதே பிழைப்பாக நடத்தக்கூடிய மக்கள், இவங்க ஆலயத்துல கூடி வருவது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஆனா அவங்களுடைய சினகாக், அவங்களுடைய ஜெப ஆலயங்கள் பிசாசின் ஆலயங்களாக மாறிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அங்க உட்கார்ந்து யார குற்றம் சாட்டலாம், யார பழி வாங்கலாம்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தாங்க. அப்போ யோசித்து பாருங்களேன். ஒரு பக்கம்
ரோம சக்கரவர்த்தியை, ரோம அதிகாரிகளை பிசாசு பயன்படுத்தி சிமிர்னா சபையை வேதனைப்படுத்தினான், உபத்திரவப்படுத்தினான் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் யாரு? யூதர்கள், யெகோவாவாகிய தேவனை வணங்கினவர்கள். அவங்க மூலமா வரக்கூடிய உபத்திரம் எல்லா பக்கத்திலேயும் அழுத்தப்பட்ட சிமிர்னா சபை. கேட்டிருக்க அருமையான விசுவாசிகளே, இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாக்குறோம் இல்லையா? கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு தாங்க ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு, அல்லது தாங்க பிஷப்னு சொல்லிக்கிட்டு சில யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எதிராக பேசக்கூடிய காரியங்கள் எவ்வளவு வேதனை அளிக்குது இல்லையா? இவங்க யாரு? சாத்தானுடைய கூட்டத்தார், சாத்தான் கையிலே பயன்படுத்தக்கூடிய மக்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? யாரை தூஷிக்கிறாங்க? உண்மையான கிறிஸ்தவர்களை, தேவனுக்கென்று உண்மையா இருக்கிறாங்கல்ல, அவங்கள தூஷிக்கிறாங்க. ஏன் தூஷிக்கிறாங்க? நீங்க பெரிய பரிசுத்தவானோ, அல்லது நீங்க இந்த தேச துரோகிகள், ஆகவேதான் இதை நீங்க செய்யல சொல்லிட்டு அவங்க மேல பழி சுமத்துகிறார்கள். இது சாத்தானுடைய கூட்டத்தார். இவ்விதமாக பழி சுமத்தும் போது விசுவாசிகளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த சந்ததியில தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த யூத சந்ததியில மேசியாவாக வந்தார். அவரை புரிந்து கொள்ளாத மக்கள். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மேசியா என்று நம்பாத ஒரு மனிதன், அதற்கு எதிராக, அதை நம்பக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதன் பிசாசின் கூட்டத்தை சேர்ந்தவன். கேட்டிருக்க அருமையான விசுவாசிகளே, கவனமாக இருப்போம். ஒன்று, தேவனுடைய கரத்தில் நம்ம பயன்படுத்த முடியும், அல்லது நாம் தேவனுடைய கரத்தை விட்டு நழுவுவோமானால் பிசாசு நம்மை பயன்படுத்த முடியும். மறந்துட வேண்டாம். அவர்களுடைய தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். கவலைப்படாதுங்க. யார் நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மறந்துட வேண்டாம். எதையோ பேசிட்டு ஈஸியா யாரும் தப்பிச்சு போக முடியாது. வேதாகமும் தெளிவாக சொல்கிறது, மனுஷன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய மக்களே, மற்ற விசுவாசிகளை குறித்து பேசும்போது கவனமா பேசுங்க. தைரியம் இருந்தா நேரடியா அவருடைய தவறை அவற்று முன்னாடி போய் சொல்லுங்க. நம்ம கேட்ட செய்தி அடிப்படையில் அதுக்கு கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு யார் யாரை பற்றி எவ்வளவு அவதூறு பேசுறோம் இல்லையா? ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், சிமிர்னா சபையை பார்த்து, நான் அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய கூட்டத்தார் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். தேவன் அறிந்திருக்கிறார்ன்றது எவ்வளவு பெரிய ஆறுதலை சிமிர்னா சபைக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? தேவன் அறிந்திருக்கிறார். ரோம சாம்ராஜ்யம் அறியாம இருக்கலாம், யூதர்கள் அறியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதை மறக்க வேண்டாம். சரி, சொல்லிட்டு அதோட நிக்கல. 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிமிர்னா சபைகிட்ட சொல்லும் போது உண்மையை பேசுகிறார். ஏற்கனவே எப்படிப்பட்ட சபை? தூஷிக்கப்பட்ட ஒரு சபை, சாத்தானுடைய தூஷணத்தினாலே வேதனைப்பட்ட ஒரு சபை. ஏற்கனவே எப்படிப்பட்ட சபை? தரித்திரமான ஒரு சபை. எப்படிப்பட்ட சபை? உபத்திரவப்பட்ட ஒரு சபை. எப்படிப்பட்ட சபை? பிரயாசப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்கு போய் சொல்லும் போது ஆறுதலால சொல்லும். அந்த சபைக்கு போய் இன்னும் உபத்திரவம் வரும்னு சொன்னா சபையில இருக்க மக்கள் என்ன ஆவாங்க நம்ம யோசிக்கணும்ல. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு என்பதை போதிக்கிறதுக்கு தயங்குறாங்க இல்லையா? ஆனா கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார், மறந்துறாங்க. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஊழியர்கள், உண்மையாக பின்பற்றக்கூடிய விசுவாசிகள் தங்களுடைய செய்தியை பொய்யாக திரித்து போதிக்க மாட்டார்கள். கிறிஸ்து என்ன போதித்தார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி கிறிஸ்து போதித்தார். இப்படிலாம் போதிச்சா கூட்டம் வராதையா? இப்படிலாம் போதிச்சா கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஆள் வராம போயிடுவாங்கன்றக்காக பொய்யாக சொல்லி கிறிஸ்து ஆறுதல் தருகிறார், அதை தருகிறார், இதை தருகிறார் சொல்லி அவர்கள் சுவிசேஷத்தை நீர்த்து போகப்படவில்லை. பவுல் எவ்விதமா பிரசங்கம் பண்ணாரு? அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லணும்னு சொல்லி சொன்னாங்க.
பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது என்ன எழுதுறார்? என்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவே, என்னோடு கூட தீங்கு அனுபவின்னு எழுதுறாரு. தங்களுடைய உபத்திரவத்தையும் மறைச்சு வைக்கல, நீங்க உபத்திரவப்படுவீங்கன்றதையும் மறைச்சு சொல்லலையே. உண்மையாக போதிக்கக்கூடிய கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? சிமிர்னா சபையே, உங்களுடைய உபத்திரவம் இதோட நிக்க போறது இல்ல, இன்னும் நீ பட போகிற உபத்திர பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவும் பயப்படாதே. ஆண்டவரே, ஏற்கனவே நான் படுற பாடு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? அருமையான மகனே, என்னுடைய மகளே, பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு சொல்லி சொல்றாரு தெரியுமா? இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் ஓடுவான். இது விசுவாசத்துக்கான பரீட்சை, விசுவாசத்துக்கான பரீட்சை. இவ்விதமாக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது ஆண்டவரா? ஆண்டவர் இல்ல, பிசாசு பயன்படுத்துகிறான். பிசாசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறான், பிசாசு ஆட்சியாளர்களை பயன்படுத்துகிறான், பிசாசு அரைகுறை விசுவாசிகளை பயன்படுத்துகிறான், பிசாசு பெயர் கிறிஸ்தவர்களை பயன்படுத்துகிறான். அப்போ ஒன்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிராக பாடுகளும் உபத்திரவங்களும் பெருகி வரும்போது இந்த மனிதர்களுக்கு பின்பாக நிற்கக்கூடிய பிசாசை இனம் காண வேண்டும். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அவைகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசானவனும் அவனுடைய சேனையும் ஜனங்களை ஏவி விட்டு கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவுக்கு எதிரியான அவன் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக செயல்படி பாவிக்கிறான். அப்ப என்ன செய்யலாம்? இதை மேற்கொள்ளுமானா ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்கு தேவையில்லையா? நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம், இதை மறந்துட வேண்டாம். உங்களை தூக்கி ஜெயில என்ன செய்வான்? ஒரு சிலரை போடுவோம். போடும்போது என்ன நடக்குதுன்னா 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். அது என்ன அர்த்தம்? இவரோட இன்னைக்கு 1ஆம் தேதி ஜெயில போட்டாங்கன்னா 11ஆம் தேதி ஜெயில இருந்து வந்துருவாங்களா? அல்லது இன்னைக்கு ஒரு சில தீர்க்கதரிசிகள் சொல்லி தங்களை சொல்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு மாசத்துல உன்னுடைய பிரச்சனை மாறும், ஒரு வாரத்துல மாறும். கர்த்தர் சில நேரங்கள்ல சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதே பிழைப்பாக இருந்துட்டு இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த வருஷத்துல 1ஆம் தேதி அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி பொய்யாக சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவ்விதமாக இல்ல. 10 நாள்னா என்ன அர்த்தம்? 10 நாள்ன்ற வார்த்தை வேதாகமத்துல எல்லை குறிப்பிட்ட நேரம். நீங்க ஆதியாகமம் 24வது அதிகாரம் 55ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வருது 10 நாள்ட்டு. அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல 10 நாள்னு சொல்லி வருது. 10 நாள்ன்றது a limited period. அதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு, அதற்கு ஒரு முடிவு உண்டு. எல்லையற்ற உபத்திரவம் கிடையாது, அது குறிப்பிட்ட காலத்துக்கான உபத்திரவம், குறிப்பிட்ட காலத்துக்கான உபத்திரவம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரம்னா என்ன அர்த்தம்? அந்த 10 நாள் என்பது எல்லை குறிப்பிடப்பட்ட காலம், உபத்திரவம். வேதாகமத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா? உங்கள் திராணிக்கு மிஞ்சி நான் உங்களை சோதிக்க மாட்டேன், நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை உபத்திரவங்களை தாங்குவீர்கள் என்பது எனக்கு தெரியும் சொல்லியிருக்காருல்ல. பழைய ஏற்பாட்டிலேயே வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசானவன் அந்த யோபை சோதிப்பதற்காக அனுமதி கேட்கும் போது என்ன சொல்றாரு? நீ அவனுடைய சொத்தை எடுத்துரு, அவனுடைய பிள்ளைகளை எடுத்துரு. அதோட சாத்தான் திருப்தி அடையவில்லை. என்ன தெரியுமா கேட்கிறான்? அவனுடைய தோல் முதற்கொண்டு அவனுடைய சுகத்தை நான் எடுப்பேன், அவன் கர்த்தரை தூஷிப்பான்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நீ அவனுடைய சுகத்தை எடுத்துரு, ஆனா அவனுடைய உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு வேதனைப்படுத்துறான் இல்லையா? ஆண்டவருக்கு தெரியாது? ஆண்டவருக்கு தெரியும், தெரியும். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நான் இன்னைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, என்னுடைய உபத்திரவம் எப்போ முடியும் நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தை, என்னுடைய மகனே என்னுடைய மகளே, பயப்படாதே பயப்படாதே, நான் கூட தான் இருக்கேன். அதற்கு ஒரு எல்லை உண்டு. 10 நாள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் உபத்திரவத்தின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? நீ உண்மையாயிருக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். உபத்திரவத்தின் மத்தியில் உண்மை. கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை செமிர்னா சபைகிட்ட சொல்லிட்டார்.
அது என்ன உண்மை? உண்மைன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சிமிர்னான்ற பட்டணம் ராயனுக்கு மிகவும் உண்மையான ஒரு பட்டணம். சொல்லுவாங்கல்ல, பயங்கர விசுவாசமா இருக்கக்கூடிய மக்கள். ஏன்னா இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ராயனை கண்டிப்பா வணங்கியே தீர வேண்டும் என்று தீவிரமாக வணங்கக்கூடிய மக்கள், இந்த சிமிர்னா பட்டணத்துடைய மக்கள். அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாட்டுல அல்லது இந்த ஊர்ல, இந்த சாம்ராஜ்யத்துல நீங்க தேசத்துக்கு துரோகியா இல்லாதபடிக்கு ராயனுக்கு உண்மையா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அவரை வணங்கலும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லிக்கிறார்? சிமிர்னா சபையை பார்த்து, ராயனுக்கு உண்மையா இருக்க சொல்லி நான் ஒன்ன சொல்ல. யாருக்கு உண்மையாயிரு? எனக்கு உண்மையாயிரு. உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாயிருன்னு சொல்றார். பொதுவா நம்முடைய தன்மை என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியில விடுதலையை நாம் கேட்கிறோம். விடுதலை கேட்கறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு பாடு வருது, எனக்கு ஒரு வியாதி வருது, எனக்கு ஒரு இழப்பு வருதுன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த பாடுல இருந்து, வியாதியில இருந்து, இந்த இழப்புல இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் ஜெபிப்பது இயற்கையான ஒரு காரியம். அப்படி ஜெபிக்கலன்னா ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். ஆனா அந்த பாடுகள் மத்தியில நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும், அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையான திருச்சபை. இந்த திருச்சபையை குறித்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது என்ன தெரியுமா? இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள் தான் ஒருவேளை இவங்களை பாராட்டத்தக்க திருச்சபையாக மாற்றியிருக்க முடியும், மாற்றிருக்க முடியும். இன்னும் வரக்கூடிய பாடுகள், அந்த பாடுகள் மத்தியிலையும் என்ன சொல்றா தெரியுமா? மரண பரியந்த உண்மையாயிரு, மரண பரியந்த உண்மையாயிரு. உபத்திரவத்தின் மத்தியில் உண்மை, உபத்திரவத்தின் மத்தியில் உண்மை. இதுதான் தேவன் சிமிர்னா சபைகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம், எதிர்பார்க்கக்கூடிய காரியம். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, வாழ்க்கையில உபத்திரம் எந்த அளவுக்கு வரும்? ஆண்டவர் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார் தெரியுமா? சரீரத்தை மாத்திரம் கொலை செய்து அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய வல்லமையற்றவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொன்னாரு. மிஞ்சி போனா நம்மள என்ன பண்ணிட முடியும்? யோசித்து பாருங்க. கொன்னுடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். நேற்று ஒரு அக்கா அனுப்பியிருந்தாங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகள், இவர்களை உயிரோடு எரித்த அந்த மனிதனுக்கு சுப்ரீம் கோர்ட் விடுதலையை கொடுத்திருக்கு. நீதி நியாயம்லாம் எங்கன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? மரண பரியந்தம் உண்மையாயிரு, உண்மையாயிரு. உண்மை, உபத்திரவம் என்னை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தரத்துக்கு உயர்த்தும், தேவன் பாராட்டத்தக்க மனிதனாக மாற்றும். அப்ப உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உபத்திரவத்தினாலே நெருக்கப்படும் போது, உபத்திரவத்தினாலே நான் உண்மையை இழந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். மரண பரியந்தம், என்னுடைய சாவு வரைக்கும் உமக்கென்று உண்மையாக வாழ்ந்துவிட எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? ஆண்டவர் சொன்னாரே, மரண பரியந்தம் உண்மையாயிரு, மரண பரியந்தம் உண்மையாயிரு. இந்த உண்மை எவ்வளவு முக்கியம் இல்லையா? உண்மை, இந்த உபத்திரவம் என்னை பரிசுத்தப்படுத்தும், அதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கோம்ட்டு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படி உண்மையா இருப்பாயானால் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இந்த சிமிர்னால அடுத்து முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் போது அந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல கிரீடத்தை பெறக்கூடிய மக்கள் இந்த சிமிர்னா ஊர் மக்கள். கிரீடம்னா அது ஒரு வெற்றியின் கிரீடம். ஓட்டப்பந்தயத்துல பல்வேறு விதமான அத்லெட்ஸ் விளையாடி முடிக்கும் போது விளையாட்டு வீரர்களுக்கு முடிசூட்டப்படக்கூடிய கிரீடம். என்ன தெரியுமா சொல்றாரு? சிமிர்னா திருச்சபையின் மக்களே, சிமிர்னா சபையின் தூதன் மூலமாக சிமிர்னா சபைக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் பாடுகள் மத்தியில கடந்து செல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? அப் டு டெத், மரண பரியந்தம் உண்மையா இருப்பாயானால் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், கிரீடத்தை தருவேன். நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, மனிதர்களுக்கு அல்ல ஆண்டவரே, உமக்கு வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் உண்மையா இருக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? இததான் யாக்கோபு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். சரி,
இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அது 2 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. இந்த இடத்துல ஜெயம் கொள்கிறவன், உபத்திரவங்களை தாண்டி உண்மையாக கர்த்தருக்கென்று இருக்கக்கூடிய விசுவாசிகள், சிமிர்னா சபை எல்லாருக்கும் எழுதுமா என்ன தெரியுமா சொல்றாரு? எந்த மரணம் உங்களை சேதப்படுத்தாது. என்ன மரணம் தெரியுமா? 2வது மரணம் உங்களை சேதப்படுத்தாது. மரணம்ன்ற வார்த்தைக்கு பிரிவுன்னு சொல்லி அர்த்தம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சபடினால சரீரப்பிரகாரமான மரணம் பூமிக்குள்ள வந்துச்சு, உலகத்துக்குள்ள மனுக்குலத்துக்குள்ள வந்துச்சு. நம்ம மரிக்கும் போது என்னுடைய உடம்பை விட்டு என்னுடைய ஆழ்த்தத்துவம், என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆவியும் பிரிந்து போயிருது. பிரிந்த பிறகு என்னுடைய ஆத்மாவும் சரி என்னுடைய ஆவியும் பெற்று மறுபடியும் உயிர்த்தெழு. ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை விசுவாசிக்கும் உண்டு, அவிசுவாசிக்கும் உண்டு. அவிசுவாசி ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டு நித்தியமான நரகத்துல நித்தியமாக இருப்பான். ஆனால் விசுவாசி உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழ்வான். அப்போ இந்த இடத்துல மரணம், 2வது மரணம்னா என்ன அர்த்தம்? அதை மாத்திரம் நம்ம பார்த்து பிடிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 21வது அதிகாரம் 8ஆம் வசனமும் வாசிங்க சிஸ்டர். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது. 2ஆம் மரணம் என்பது நரகம். நரகம் யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. அல்லது உபத்திரவத்தின் மத்தியில் கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்களுக்கு, உலக மக்களை போல வாழ்ந்து உலக ஐஸ்வர்யத்துக்காக கடவுளை மறுதலித்தவர்களுக்கு. ஆனா சிமிர்னா சபையை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உயிர்த்தெழுந்தவர், நான் மரணத்தை வென்றவர். ஆகவே விசுவாசிகளுக்கு 2வது மரணம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2வது மரணம் கிடையாது. அந்த 2வது மரணத்திற்கு நீங்களாக்கி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் அந்த உலகத்துல மரிக்கலாம், பாடுகள் நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாக ரோம பேரரசால் கொல்லப்படலாம். ஆனால் அந்த நித்திய மரணம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஆறுதலை சிமிர்னா சபைக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? பாராட்டப்பட்ட ஒரு திருச்சபை இந்த சிமிர்னா சபை. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கலாம். பாடுகள் மத்தியிலேயும் பிரகாசித்த திருச்சபை இந்த திருச்சபை. தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், சிமிர்னா சபைக்கு பாராட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், வாக்கு கொடுக்கிறார். தேவனாலே பாராட்டப்பட்ட திருச்சபை, சிறப்பான திருச்சபை சிமிர்னா சபை. உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையா இருந்த சபை சிமிர்னா சபை. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு தேவன் நம்மகிட்டே எதிர்பார்க்கிற. நம்மையும் அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, சிமிர்னா சபைக்கு நீர் சொன்ன செய்தியை படிக்கும் போது நாங்க அதிகமா யோசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தின் நிமித்தம் வரக்கூடிய கொடிய தரித்திரம், விசுவாசத்தின் நிமித்தம் வரக்கூடிய கொலைகள், விசுவாசத்தின் நிமித்தம் வரக்கூடிய மரணம்,
விசுவாசத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், இது எல்லாவற்றின் மத்தியிலேயும் உண்மையா இருக்க எதிர்பார்த்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். சிமிர்னா சபைக்கு கொடுத்த செய்தியை எங்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்க. நாங்களும் இந்த உலகத்துல கிரயம் கொடுத்து உம்மை பின்பற்றி விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. மரண பரியந்தம் உண்மையா இருக்கும்போது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு கொடுப்பீரே ஆண்டவரே. அதை நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு 2ஆம் மரணத்துல பங்கு இல்லை ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்துல கண்ணை மூடும் போது நித்தியமாக நாங்கள் உம்மோடு இருப்போமே, இந்த நிச்சயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவத்தின் மத்தியில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர் நீர். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் சொல்லியிருக்கிறீரே. இந்த விசுவாசத்தோடு முன்னேறுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். செய்தியை கேட்கிற, பார்க்கிற பல்வேறு விதங்கள்ல இதை அறிந்து கொள்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.